34 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலுக்கும். கர்த்தருக்குள்ள ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் எனக்கு நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் நிற்கின்றெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிருந்து அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை சிரிப்பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினி கிடைக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவப்படாது. சங்கீதம் 120. பூமியின் குடியிலே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது ஆனந்த சத்தத்தோடு அவர் சேர்ந்து வாருங்கள். கர்த்தரை தேவன் நன்றாதீங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேசைகளில் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவரோட நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமீன். சங்கீதம் 136. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களில் ஞானமாய் உண்டாக்கினவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் சூரியனை படைத்தவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவையாள சந்திரனையும் நட்சத்திரங்களும் படைத்தவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்தியருடைய தலச்சங்களை சங்கரித்தவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அது செய்தவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கவன் எவனோ அவன் பாக்கியவன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டவன்களில் கணித்தரும் திராட்சை கொள்ளை போல் உன் பிள்ளைகளும் பந்திய சுற்றிலும் ஒளிவும் வர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உட்கார்தலையும் என் எழுதுதலையும் அறிந்திருக்கிறேன். நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன். நான் நடந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல்பிறாததுக்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கியும் அது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் வெட்டாதமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே விடுவேன்? நான் வானத்திற்கே ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படைக்கப்பட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடந்தங்களே போய் தங்கினாலும் அங்கேயும் அது கை என்னை நடத்தும், அது வலகரம் என்னை பிரித்து கொள்ளும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இருளும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. சங்கீதம் 148. அல்லேலூயா, வானங்களிலே கர்த்தரை துதிங்கள். உன்னதங்களில் அவரை துதிங்கள். அவருடைய தூதர்களை நீங்கள் யாரும் அவரை துதிங்கள். அவருடைய சேனைகளை நீங்கள் யாரும் அவரை துதிங்கள். சூரிய சந்திரரே அவர் துதிங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவர் துதிங்கள். வானங்களே அவர் துதிங்கள். ஆகாய மலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவர் துதிங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்கிறது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்படுது. அவர் அவைகளை என்றும் உள்ள சதா காலங்களில் நிலைக்கும்படி செய்தார். வானத பிரமாணத்தை அவைகள் நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதிங்கள். மகாமட்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினிய கழ்மலையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காட்சியும், மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுர்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணியரே, உள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பூமியின் பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயபதிகளே, வாலிபரே, கன்னிகளே, முதிராயுத பிள்ளைகளே, கர்த்தரை துதிங்கள். சங்கீதம் 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதியார் கேட்பானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கையிருந்தும் தொடாது, அவைகளுக்கு காலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டை இருந்தும் சத்தமிட மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவரும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோனின் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புகள். அவரே அவருக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புகிறார். அவரே அவருக்கு துணையும் அவருக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார்.
அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோனின் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். வானங்கள் கர்த்தருடையவை, பூமியும் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் வானத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலுயா. சங்கீதம் 120. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவே தப்பியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவனுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரியும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசைகளே சஞ்சரித்தது போதும். என் ஆத்மா கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிறார்கள். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இருக்கின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்தி கழியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலுமாய் கழியும். என் பாவம் வரை என்னை சுத்தி கழியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பள்ளங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீ நியாயத்தின் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அடிக்கிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரிவித்தாள். உள்ளத்தில் உண்மை விரும்புகிறீர், அந்த கணத்தின் ஆனத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை சபினால் சுத்தி கழியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நீர் என்னை கருவி அழும், அப்பொழுது நான் உறைந்த முறையிலும் மென்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது என் நோக்கின் எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்தேன், அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்தரித்தேன், என் சிருஷ்டியும் நிலவரமாகவே என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்பொழுது உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மணந்துவார்கள். தேவனுக்கு ஏற்கும் தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிக்கு நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உமது நீதியை கெம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தரும். அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். பலிகளை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின் படி நன்மை செய்து எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாக தகன பலியும் ஆகிய நீதியின் வழியிலே நீர் பிரியப்படுவீர். ஆமேன்.